காளி தேவிங்கிறது உண்மையிலே ஆக்ரோஷமானதா இல்லை சாந்தமானதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு காளி தேவி பூஜை பண்ணுற ஒரு பூசாரி கோயிலுக்கு தன்னுடைய சிறு குழந்தைய கூப்பிட்டு கோயிலுக்கு பூஜை வைக்க போகிறாரு. அப்புறம் அவர் பூஜை வேலையில் கவனத்தில் இருந்ததுனால குழந்தைய அவர் கவனிக்கலை. பின்பு பூஜை 12 மணி சாம பூஜை முடித்ததுக்கப்புறம் குழந்தைய கவனிக்காமல் அவர் உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுறாரு. உள்ளே வச்சு பூட்டிட்டு போனதுக்கார வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே மனைவி வந்து குழந்தைய எங்கேன்னு கேட்க, அப்புறம் அவர் ஐயையோ குழந்தைய நான் கோயிலே வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லையும், மனைவி ஐயையோ குழந்தைய நீங்கள் ஏன் அங்கே விட்டுட்டு வந்தீங்க, அங்கே பயந்துருவாளே வாங்கிடுவாளேன்னு சொல்லையும், நீங்கள் போய் குழந்தைய கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லையும் அவர் நேராக என்ன செய்கிறாரு, கோயிலுக்கு வந்துடுறாரு. திரும்ப அர்த்தசாம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நடையை திறக்க முயற்சிக்கிறாரு. அப்போ உள்ளே இருந்து ஒரு அசரீதி சத்தம் கேட்கு, நீ அர்த்தசாம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கோயில் நடையை திறக்காத அப்படின்னு சொல்லி வருது. வந்தோடனே அவர் அம்மா என் குழந்தை உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லை உன் மகள் பத்திரமா தான் என்கிட்ட இருக்கா, அவள் தூங்கிட்டு இருக்கா, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிடுறேன், நீ காலையில் நடையை திறந்து நீ உன்னுடைய குழந்தைய எடுத்துக்க அப்படின்னு சொல்லி காளி சொல்லையும், இவர் திரும்பியும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மனைவிகிட்ட சொல்கிறாரு. மனைவி இல்லை, அந்த காளியோட ரூபத்தை பார்த்து பிள்ளை பயந்துரும் வாங்கிறோம், நீங்கள் எப்படியா பிள்ளைய கொண்டு வாங்கன்னு சொல்ல அவர் திரும்பியும் கோயிலுக்கு வரையும், திரும்பியும் காளி சொல்லி அனுப்பியும், அதுக்கப்புறம் திரும்பியும் மனைவிட்ட அவர் சொல்லையும் மீண்டும் மீண்டும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் கடைசியில் உச்சகட்டமாக காளிக்கு கோபம் வந்துடுது. அவர் அம்மா என் பிள்ளைய நீ எனக்கு தந்தே ஆகணும் அப்படி சொல்லி அவர் கேட்க, காளி அதில் பயங்கரமான கோபத்தில் ஆளாகி, சரி நான் உன் பிள்ளைய நான் தாரேன், இப்போதைக்கு நீ எனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பிள்ளைய சொல்கிற, நான் கொஞ்ச நேரத்துக்கு வச்சு விளையாடிட்டு நீ காலையில் நீ உன் பிள்ளைய எடுத்துக்கன்னு சொல்கிறேன், ஆனால் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி காளி சொல்லையும், இவர் இல்லைம்மா நீ என் குழந்தை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கையும், காளி மேலே நம்பிக்கை இல்லாமல் இவர் திரும்ப திரும்ப அதையே கேட்காரு. காளியோ நீ பின்பக்கம் ஜன்னல் வழியாக வா நான் தாரேன் அப்படின்னு சொல்லியும் இவர் பின்பக்கம் ஜன்னல் வழியாக வாராரு. வந்தவுடனே காளி குழந்தைய ரெண்டா தலைகீழாக பிடிச்சி ரெண்டா பிச்சு, இந்த பாதி உனக்கு பாதி எனக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதனால் என்ன புரியுதுன்னா, காளி சாந்தமான ரூபந்தாங்க. அதாவது அவளை நம்பிக்கையாக நம்ம வழிபட்டா அவள் நம்பிக்கையாக எல்லாம் செஞ்சிருப்பா. இவர் அவசரப்பட்டு மனைவியோட பேச்சை கேட்டு காளி தேவி மேலே உள்ள நம்பிக்கையை இழந்துடுறாரு. நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்கும்போது காளி கோபப்பட்டு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறான் அப்படின்னு காளிக்கு பயங்கரமாக கோபம் வந்ததுனால இப்படி ஒரு விபரீதம் நடந்துருது. சரி, இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு மீண்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுடன் சந்திப்போம்.